உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானை ஞானின்னு சொல்கிறோம், சித்தர்னு சொல்கிறோம். அவர் ஆங்கிலத்தில் எப்படி தெரியுமா சொல்கிறாங்க? செயின்ட் வித் யூனிவர்சல் விஷன் அப்படிங்கிறாங்க. அதான் பிரபஞ்ச பார்வை அப்படிங்கிற ஒரு வார்த்தை மிக அழகாக வள்ளல் பிரானுக்கு பொருந்துகிறது. ஏன்னா ஒரு சில ஞானிகள் சொல்லுகின்ற தத்துவங்கள்லாம் இந்த மண்ணுக்கு மட்டுமே உரியதாக இருக்கும். வேற மண்ணில் போய், வேற நாட்டில் போய், வேற நிலத்தில் போய் இப்படியாக எதேச்சாதிகாரம் அல்லது பிரிவினை அல்லது நான் தான் உயர்ந்தவன்னு சொன்னால் அந்த நாடு நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ளாது, வேறு நிலம் ஏற்றுக்கொள்ளாது, அந்த மண் ஏற்றுக்கொள்ளாது. ஏனென்றால் உலக சகோதரத்துவம், எல்லோரும் சமம், பிறந்திருக்கின்ற எல்லோரும் சமம் என்பதுதான் உலக யூனிவர்சல் விஷனாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட யூனிவர்சல் விஷன், பிரபஞ்ச பார்வை, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனையை கொடுப்பவர் நம்முடைய வள்ளல் பிரான். அவரோட உரைநடை தத்துவங்களில் 3 வார்த்தை ரொம்ப முக்கியங்க. அந்த 3 வார்த்தையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? பசித்திரு, தனித்திரு, விழித்திரு அப்படிம்பாரு. அந்த உரைநடை அவருடைய உபதேச குறிப்புகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிந்தனை. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. முதல்ல பசித்திருன்னா என்னன்னு பார்த்துடலாம். நாம் என்ன பண்ணுறோம்? பசித்திரு என்று சொல்லும்போது எல்லா நேரமும் பசியோடு இருக்கணும் போல இருக்குது, 24 மணி நேரம் இறைப்பையை வேலை வாங்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. காலையில் 8 மணிக்கு சாப்பிட்றோன்னா திரும்ப 9 மணிக்கு ஒரு சாப்பாடு, 10 மணிக்கு ஒன்று, 11 மணிக்கு ஒன்று அப்படின்னு. அப்புறம் மதியம் 12 மணிக்கு மதிய உணவாயிடுச்சுன்னா திரும்ப 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி. அப்புறம் சாயங்காலம் டிஃபன் நேரம், அப்புறம் திரும்ப இரவு உணவு நேரம்னு 24 மணி நேரம் அசை போட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்குது வாய் அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கோம். அப்படி இல்லைங்க. பசித்திரு என்றால் அறிவு பசியோடு இருக்க வேண்டும். பசித்திருக்கின்ற வயிற்றால் தான் அறிவு பசியையும் உருவாக்க முடியும் என்பது நம்முடைய சித்தர்கள், அவ்வை பிராட்டி முதற்கொண்டு எல்லோரும் சொல்லுவது. ஆனால் பசித்திரு என்கின்ற வள்ளல் பிரானுடைய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் அறிவு பசியோடு இருக்க வேண்டும். வயிற்று பசியை நாம் இப்படி, வயிறு என்ன, இறைப்பை என்ன, குப்பை தொட்டியா, இல்லை நாளைக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், இன்றைக்கே எடுத்து வச்சிடலாம் வயிற்றில் அப்படின்னு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஃப்ரிட்ஜா, இல்லை கோடவுனா, இல்லை கராஜா, என்ன வயிறுங்கிறது அந்தந்த வேளைக்கு சாப்பிட வேண்டும். அதிலும் குறிப்பாக வள்ளல் பிரான் சொல்வார், முழு வயிற்றோடு இறங்கக்கூடாது, முழு வயிற்றோடு நாம் சாப்பிட்டு முடிக்கக்கூடாது, முழு வயிற்றுக்கும் சாப்பிடக்கூடாது, கால் பாகம் காற்றுக்கு இடைவெளி விட வேண்டும் என்று வள்ளல் பிரான் சொல்கிறார். அதனால் பசித்திரு என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் நாம் எப்போதும் அறிவு பசியோடு இருக்க வேண்டும். வயிற்றை, இறைப்பையை ஒரு குப்பை தொட்டியாக மாற்றக்கூடாது என்பதுதான் வள்ளல் பிரானுடைய சித்தாந்தம். அடுத்தது தனித்திரு அப்படிங்கிறார். தனித்திருனா என்ன? எனக்கு மற்றவங்களோட பழகிறதே பிடிக்காதுங்க, கூட்டத்தில் இருக்கிறதே பிடிக்காதுங்க, அதனால் நான் என் ரூமில் போய் கதவை அடைச்சிப்பேங்க, மற்றவங்களோட பேச மாட்டேங்க, மற்றவங்கள சந்திக்க மாட்டேன், அப்படி இருக்கிறது பேர் தனித்திருவா? இல்லை. ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் கூட தனித்துவமாக விளங்குவது, எக்ஸ்க்ளூசிவாக விளங்குவது, ஒன் அண்ட் ஒன்லியாக விளங்குவது, அதுதான் தனித்திரு என்பதோட அடையாளம், தனித்த அடையாளம். இப்போ வள்ளுவர் என்று சொன்னால் திருக்குறள் அவருடைய தனித்த அடையாளம். மார்க்ஸ் என்று சொன்னால் பொது உடைமை தத்துவம் அவருடைய தனித்த அடையாளம். அண்ணல் அம்பேத்கர் என்று சொன்னால் அறிவாசான் என்பது அவருடைய தனித்த அடையாளம். மகாத்மா காந்தி என்று சொன்னால் அஹிம்சை என்பது அவருடைய தனித்த அடையாளம். அன்னை தெரசா என்று சொன்னால் கருணை என்பது, இரக்கம் என்பது அவருடைய தனித்த அடையாளம். இப்படிப்பட்ட தனித்த அடையாளத்தோடு இருப்பது தான் தனித்திரு என்கின்ற வார்த்தையோட அர்த்தமே தவிர நான் மற்றவங்களோட சேர மாட்டேன், தனியாக தான் இருப்பேன், சாலிட்யூட் என்பது அல்ல. தனித்திரு என்பது எக்ஸ்க்ளூசிவ்னஸ், சாலிட்யூட் இல்லை. சாலிட்டரி ரீப்பராக நான் இருப்பேன், எப்போதும் தனிமையில் தான் இருப்பேன் அப்படிங்கிறது கிடையாது. தனித்த அடையாளமாக நீ ஒன்றை உனக்கென்று உருவாக்கிக்கொள், அது உணர்வோடு சேர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதுதான் சித்தர்களும் ஞானிகளும் நமக்கு சொல்லி தருவது. வள்ளல் பிரானும் அந்த வார்த்தையை இப்படித்தான் பயன்படுத்துகிறார். தனித்திரு என்றால் உனக்கான அடையாளம், உனக்கான உணர்வு என்ற ஒன்றை ஏற்படுத்திக்கொள், அதுதான் மிக முக்கியம்.
உணர்வுகளால் தான் இந்த ஞானிகள் சிறப்பான அடையாளங்களை பெற்றிருக்கிறார்கள். சித்தர்கள் என்றால் மக்கள் மீதான கரிசனம் என்று நாம் சொல்கிறோம்ல, அப்போ கரிசனத்தை, அந்த உணர்வை தங்களுடைய அடையாளமாக வைத்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் தனித்த அடையாளத்தோடு இருக்கிறார்கள் என்பதைத்தான் வள்ளல் பிரான் தனித்திரு என்ற வார்த்தையில் சொல்கிறார். பசித்திரு பார்த்தாச்சு, தனித்திரு பார்த்தாச்சு, விழித்திருன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார்ல. அப்போது 24 மணி நேரம் நான் முழிச்சே இருக்கணுமாங்க? நைட்டில் கூட கண்ணு கொட்டாமல் இப்படியே பார்த்துட்டே இருக்கணுமா? புக்கு படிச்சுட்டே இருக்கணுமா? அல்லது டேப்பில் சினிமா பார்த்துட்டே இருக்கணுமா? அல்லது மொபைலை பார்த்துட்டே இருக்கணுமா? அப்படியே விழிச்சிருக்கணுமா? இல்லை. விழித்திரு என்றால் விழிப்புணர்வோடு இரு, ஐம்புலன்களையும் எப்போதும் விழிப்புணர்ச்சியோடு இருக்கவை. உன்னுடைய புத்தி வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும், உன்னுடைய சிந்தனை வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆல்வேஸ் பி அலர்ட் என்று சொல்வோம் இல்லையா, அதுதான் விழித்திருக்கின்ற நிலைமை. அறியாமையோடு உறங்கி விடாதே, அதுதான் வள்ளல் பிரான் சொல்வது. அறியாமை என்பது உறங்குகின்ற நிலை. ஏனென்றால் நம்முடைய புத்தி, அறிவு எப்போதும் ஒரு உறக்க நிலையில் ஃப்ரோசன் பாயிண்டில் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஃப்ரோசன் பாயிண்டை உருக வைத்து அறிவு என்கின்ற நதியை, அறிவு என்கின்ற அருவியை ஓட வைக்க வேண்டும். அப்படி ஓட வைப்பதைத்தான் விழித்திருத்தல் என்று வள்ளல் பிரான் சொல்றார். உனக்கு தான் புத்தி இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம கேட்போம்ல, அப்போ என்ன அர்த்தம்? அந்த அறிவு அந்த நேரத்தில் அலர்ட்டாக, ஜாக்கிரதையாக, முன் ஜாக்கிரதை உணர்வோடு வேலை செய்யவில்லை. அப்படி வேலை செய்ய வேண்டும், அதைத்தான் விழித்திரு என்று வள்ளல் பிரான் சொல்கிறார். அப்படின்னா பசித்திரு என்றால் எல்லா நேரமும் வயிற்றை வேலை வாங்குவது அல்ல, அறிவு பசியோடு இருக்க வேண்டும் என்ற சித்தாந்தத்தை வள்ளல் பிரான் கொடுக்கிறார். அடுத்தது தனித்திரு என்றால் சாலிட்டரியாக, ஒற்றை மனுஷியாக, ஒற்றை மனிதராக இருக்கின்றது என்ற அர்த்தம் இல்லை. உனக்கான தனித்த அடையாளத்தோடு, சிறப்பான குணத்தோடு இருக்க வேண்டும். அதுதான் தனித்திரு என்பதனுடைய அர்த்தம். விழித்திரு என்றால் ஐம்பூதங்களும் ஐம்புலன்களும் எப்போதும் விழித்திருக்க வேண்டும். அறியாமை என்கின்ற உறக்கத்தில் நீ ஆழ்ந்துவிடக்கூடாது என்பதைத்தான் வள்ளல் பிரான் விழித்திரு என்ற வார்த்தையில் சொல்லியிருக்கிறார். இந்த 3 தத்துவங்களும் வாழ்நாள் முழுக்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிறப்பும், எல்லா மனிதகுலமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தத்துவங்கள். அதனால்தான் வள்ளல் பிரானை செயின்ட் வித் யூனிவர்சல் விஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பல ஆகமங்கள், பல மனுநீதிகள் இப்போது இந்த மண்ணில் காலூன்றி இருக்கின்றனவே தவிர அந்த தத்துவங்களை, அந்த அடிமை தத்துவங்களை வெளிநாட்டில் போய் சொன்னால் நிச்சயமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் வெளிநாட்டினரும் சமத்துவத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள். அதனால்தான் வள்ளல் பிரானுடைய யூனிவர்சல் விஷன் எல்லா நாடுகளுக்கும், எல்லா நிலத்துக்கும், எல்லா மக்களுக்கும் பொருந்துவதாக இருக்கிறது. ஆகமங்கள் அப்படியல்ல, மனுநீதியும் அப்படி அல்ல என்ற வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நம்முடைய சித்தர்கள் மனுநீதியை கேள்வி கேட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மிகச்சிறந்த சிந்தனையை நமக்கு வள்ளல் பிரான் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். யோசிப்போம், நேசிப்போம், அதன் பின்பு வாழ்க்கையை வாழ்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.